ஏடிஎம் போய் பார்த்தேன், மெஷின்ல கார்டு சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன், இப்பெல்லாம் வர முடியாது, 2 நாள் கழிச்சு தான் வர முடியும், மண்டே தான் ப்ராசஸ்ன்றான். சரி இப்போ உன் பேர் என்னம்மா? விஜி. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி. ஒன்றும் தெரியாதவர்களே காடை சொருகி காசு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீ படிச்ச பொண்ணு நோண்டீங்களோ? இல்லை சார், அப்பா ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அட்லீஸ்ட் அட்வான்ஸ் ஆகுது கட்டியே ஆகணும். ஒன்று பண்ணுவோமா? பெரிய கடைப்பறையாக வைத்தரேன், உள்ள விட்டு நோண்டு நிறைய கிடைக்கும், பீஸு கட்டிடலாம், ஆப்ரேஷன் சக்ஸஸ். சார் நீங்கள் அந்த மேனேஜர் கிட்ட பேசி கொஞ்சம் உன்னை கேஸ் ஃபைல் பண்ணாமல் அனுப்புறதே பெரிய விஷயம், இதில் வேற ரெக்கமெண்டேஷன் தர்றாங்களோ? அட்வான்ஸ் தானே, இங்கே யாராவது தெரிஞ்சவங்க தான் வாங்கி கட்டு. மெட்ராஸில் யாரும் தெரிஞ்சவங்க இல்லையோ? சார் அவங்கள எனக்கு தெரியும். உனக்கு ஒருத்தர் மட்டும்தாயா எல்லாமே தெரியுது. சார் எனக்கு இங்க இருக்கிற யாரையும் தெரியாது. எழுதி கொடுத்துட்டீங்கள? சார் பேக் பெரிய வருது. டேய் போடா வெளியே, சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லி. சார் அதுல குண்டு கிண்டு ஏதாவது வெடிச்சிட போகுது. குண்டு வெடிச்சா காதை பத்திக்கலாம், ரைட்டா? எப்படி வச்சுக்கிறேன்? சரி அது வேணாம் கொஞ்சம் போ. ஏடிஎம்லலாம் திருடுவியோ? உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? மறுபடியும் இந்த மாதிரி யாராவது பொண்ணுங்கன்னு பார்க்க வந்தாங்களா? இல்லை ஆஸ்பத்திரி எங்கன்னு சொன்னால் நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். வேணாம், ஏற்கனவே என் அப்பா உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு. மறுபடியும் நீங்கள் பார்க்க வந்து சீக்கிரமா என் அப்பாவை மேலே அனுப்பிடாதீங்க. ஒன்றும் வேணாம் சாமி. ஹலோ, எங்கப்பா இருக்க நீ? இன்னும் வராம இருக்க? சாரி சார், நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கிறீங்களா? என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், என் மாமனார் கிட்னியில் ஓட்ட. ஐயோ